அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காணொளி எத பத்தினது அப்படின்னா, பலமான ஒரு உறவ உருவாக்குறதுக்கு. அது கணவன் மனைவியா இருக்கலாம், யார் கூடயா வேணா இருக்கலாம். ஆனா, உதாரணமா கணவன் மனைவியா இருக்கீங்க. உங்களுடைய உறவு ரொம்ப பலமா உங்க கணவர் கூட இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்ற அந்த விஷயத்த எந்த ஒளிவு மறைவும் இல்லாம நீங்க அவங்க கூட பகிர்ந்துக்கணும். அதாவது அது எதுவா இருந்தாலும் சரி, அது நீங்க அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு நீங்களா ஒரு அசம்ப்ஷனுக்கு போகாதீங்க. உங்களுக்கு உண்மையா என்ன தோணுது? ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அத பத்தி நீங்க பேசணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட போயிட்டு அமைதியா, "இது இப்படி இருக்கு. இது என்ன?" அப்படின்றதும், நீங்க எப்படி உணர்றீங்க அப்படின்றதையும் அவங்க கிட்ட தெளிவா எடுத்துரைங்க. 2வது நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். அதாவது இந்த உறவு அப்படின்றது நான் மேல, நீ கீழ அப்படின்றது இங்க கிடையாது கண்டிப்பா. 2 பேருமே ஒருத்தர ஒருத்தர சம அளவு மதிச்சு, அத ஒரு சிறப்பான விஷயமா கொண்டு போணும். 3வது நேரத்த ஒண்ணா சேர்ந்து செலவிடணும். நிறைய பேர் இப்போ வேலை பார்க்குறோம். நாள் ஃபுல்லா ஓடிட்டே தான் இருக்கும். அவங்க ஒரு பக்கம் போறாங்க, நீங்க ஒரு பக்கம் போறீங்க, இல்ல நீங்க வீட்டு வேலைய பார்க்குறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கான நேரம் அப்படின்றது நீங்க பெருசா நம்மள யாருமே எடுத்துக்கிறதே கிடையாது. ஆனா அப்படி ஒரு நேரம் தேவை. இப்ப கல்யாணம் ஆகி நீங்க நியூ கப்புலா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா சேர்ந்து தான் பாதி நேரத்த செலவு பண்ண போறீங்க. கொஞ்ச காலம் வரைக்கும். இதுவே உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5 இயர்ஸ், 7 இயர்ஸ், 10 இயர்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்க 2 பேருக்கான அந்த நேரம் அப்படின்றது நீங்களா எடுத்து நீங்களா உருவாக்கணும். ஃபோனெல்லாம் தள்ளி வச்சுருங்க. நீங்க 2 பேர் மட்டுமே தனியா ஒரு இடத்துக்கு போங்க. குழந்தைங்கள் இருந்தா கூட வீட்ல யாராவது இருந்தா அவங்க கிட்டயோ, இல்ல நெய்பர்ஸ் கிட்டயோ நம்பி விட்டுட்டு, நீங்க 2 பேரும் உங்களுக்கான நேரத்த சேர்ந்து வெளில போங்க. உதாரணமா உங்களுக்கு சேர்ந்து படம் பார்க்க பிடிக்கும்னா, படத்துக்கு போங்க. இல்ல உங்களுக்கு ஒரு தனியா போய் பேசுறது பிடிக்கும், சாப்பிடுறது பிடிக்கும்னா சேர்ந்து போங்க. உங்களுக்கான நேரத்த செலவிடுங்க. மனம் விட்டு பேசுங்க. சந்தோஷமா இருங்க. ஏன்னா, அந்த உணர்வு உங்களுக்குள்ள இன்னும் ஒரு நெருக்கத்த உருவாக்கும். அடுத்து பாராட்டுதல் மற்றும் நன்றி. அவங்க தான் நமக்கு செய்றாங்க. நம்ம எதுக்கு அதுக்கு பாராட்டணும்? அவங்க தான் சமைக்கிறாங்க. அது அவங்க வேலை தான். இல்ல அவரு தான் வேலை செய்றாரு. அவரு போயிட்டு வாங்கிட்டு வருவாரு. அது அவர் வேலை தான் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பா. அவங்க உங்களுக்காக செய்றாங்க அப்படின்னா, அதுக்காக அவங்கள பாராட்டுங்க. 2வது உண்மையாவே அந்த விஷயம் கிடைக்கிறதுக்காக அவங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்களோ, அதுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. ஏன்னா, இந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணும்பொழுது, அவங்களுமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஆமால்ல அ நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்க அப்படின்னா, அங்கேருந்து கண்டிப்பா கடவுள் சொல்ற மாரி அடுத்த 2, 3 ஸ்டெப் ஓப்பன் ஆகும். உண்மையாவே உங்களுக்கு ஒரு நல்ல க்ளோஸ்டா, ஹாப்பி ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிங்க. நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு ஈகோல இருக்காதீங்க. இட்ஸ் மியூச்சுவல் பாண்டிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ன்றதும். ஸோ, கண்டிப்பா ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அவங்க எனக்கு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்காம, நீங்க செய்ய செய்ய திரும்ப அவங்க மாறுவாங்க அப்படின்றத நம்புங்க. இர அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிஃப்ட் குடுக்க பிடிக்கும்னா, கிஃப்ட் குடுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. உங்களால என்னெல்லாம் அவங்களுக்காக பண்ண முடியுமோ அத செய்யுங்க. உதாரணமா இப்போ உங்க ஹஸ்பண்ட் நல்லா சாப்பிடுறவங்களா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் நீங்க ரொம்ப நாளா செய்யல, உங்க வேலையிலே பிஸியா இருந்துட்டீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் டைம் ஒதுக்கி அவங்களுக்காக அத செஞ்சு குடுங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம செய்யலாம். இப்படி செய்யும்பொழுது, பலகாலம் உங்களுக்குள்ள பெருசா எந்த இதுவும் இல்லாம இருந்தா கூட, நீங்க இனிஷியலி அது முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனா, அத நீங்க தொடர்ந்து ஒரு எஃபோர்ட் போட்டு செய்யணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாண்டிங் அப்படின்றது ஒரு ஜர்னி தான். ஒரே நாள்ல உருவாக்குறது இல்ல. அது இல்லாம முதல்ல இருந்த மாரியே இப்ப இல்ல அப்படின்னு அவங்கள ப்ளேம் பண்றது இல்ல. உதாரணமா ஏதோ சண்டை வந்துருச்சு உங்களுக்குள்ள அப்படின்னா, அது யார் தப்பா வேணா இருக்கலாம். ஒரு ரூல் மாரி செட் பண்ணுங்க. என்ன சண்டையா இருந்தாலும் நைட்டு அத சால்வ் பண்ணாம தூங்குறதில்ல அப்படின்ட்டு. ஏன் இத நான் சொல்றேன்னா, நம்ம சண்டையோட, கோபத்தோட நைட்டு தூங்க போனோம் அப்படின்னா, நைட்டு ஃபுல்லா நம்ம மூளை அத தான் ப்ராசஸ் பண்ணுது. அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள்
நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் நாள் சிறப்பாக அமையறதுக்கான வாய்ப்பு கம்மி. இது நான் என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். அதனால் எந்த சண்டை போட்டாலும் கண்டிப்பாக அன்னைக்கு நைட்டுக்குள்ளே பேசி முடித்து அதை சால்வ் பண்ணி சந்தோஷமாக தூங்கணும் அப்படின்ற ஒரு ரூலை செட் பண்ணிக்கோங்க. அது பிரச்சனை யார் மூலமாக வந்திருந்தாலும் பரவாயில்ல. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் மாறணும்னு நினைக்கிற ஒரு தமிழ் பெண்ணாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நான் ஒரு ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர், மணி எதில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களால் அதை சால்வ் பண்ணி லைஃப்பை சூப்பராக ஒரு சாம்பியன் மாதிரி வாழ முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.